12வதாக நக்கல் நையாண்டிகள் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் செய்வது, பரிகாசம் செய்வது, அல்லாஹ்வின் மார்க்க வசனங்களை, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளை, வார்த்தைகளை, சஹாபாக்களை நக்கல் நையாண்டி விளையாட்டாக சொல்வது மிகப்பெரிய தீய பண்பு. இன்னைக்கு நிறைய மீம்களை பார்க்குகிறோம். இஸ்லாமிய மையப்படுத்தி வரக்கூடிய மீம்கள் மார்க்கத்தை கேலி கிண்டல்கள். நிஃபாக்குல் அக்பர், பெரிய நிஃபாக், முனாஃபிக்குடைய பெரிய முனாஃபிக் தன்மை மார்க்கத்தை விளையாட்டாக ஆக்குவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இந்த முனாஃபிக்குகள் அஹ்ஸாபுடைய யுத்தத்தில், தபூக்குடைய யுத்தத்தில் சஹாபாக்களை எல்லாம் பார்க்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன போர் செய்யவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, வயிற்றை வளர்க்க இருக்கிறார்கள். தபூக்குடைய போர்க்களத்திலே சஹாபாக்களை குறித்து முனாஃபிக்குகள் சொன்ன வார்த்தை. நம்ம என்ன சொல்கிறோம்ல, நிறைய ஆலிம்களை பார்த்தவங்கெல்லாம் வைத்த வழக்க தான் இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க. மார்க்கப்பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த இதான் அப்படின்னு. இந்த மார்க்கப்பணி செய்யக்கூடியவர்களை என்ன செய்வது? இழிவாக, ஏளனமாக, கேவலமாக பேசுவது. அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குறான். வல இன் சஅல்தஹும் லா யகூலுன்ன இன்னமா குன்னா நஹது வ நல்அபு. அவர்கள் சொல்லுவார்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இப்படி சொல்லிட்டாங்க, இவங்கெல்லாம் போர் செய்யும் தெரியாது, ஒன்றும் செய்யாது, சாப்பாட்டு பிரியர்கள், சாப்பிடக்கூடியவர்கள், வயிற்றை வளர்க்கக்கூடியவர்கள் சொல்லி அந்த முனாஃபிக்குகள் அந்த அந்த ஒரு நபித்தோழதை சொல்லுங்க ரசூல்லாட்ட. ரசூல்லாவுடைய அந்த ஒட்டகத்தை பிடித்து அப்படியே வரும்போது சொல்றாங்க, ரசூல்லா நாங்கள் விளையாட்டா சொன்னோம், நாங்கள் காமெடிக்கு சொன்னோம், நாங்கள் பேசி கொண்டிருந்தோம், காமெடிக்காக சொன்னோம் என்று சொல்லி அல்லாஹ் பதிலளிக்கிறான். குல், அவர்களுக்கு சொல்லுங்கள், அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களிலும் அல்லாஹ்வின் தூதரை பற்றி பரிகாசம் செய்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். விளையாட்டா குர்ஆன் ஹதீஸ் என்பது? இந்த மார்க்கத்தின் நின்று வேலையை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் லா தஅததிரு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சாக்கு போக்குகள் சொல்ல வேண்டாம். கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் குஃப்ரை செய்து விட்டீர்கள், உங்களுக்கு பிறகு ஈமான் வந்ததற்கு பிறகு நீங்கள் குஃப்ர் செய்து என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவுடைய வசனத்தை இறக்குகிறான். இப்போ பரிகாசம் செய்வது, நையாண்டி அடிப்பது அல்லாஹ்வின் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ரொம்ப பெரிய தவறு. சஹாபாக்களை ஏசுவது, கிண்டல் செய்வது, இமாம்களை ஏசுவது, கிண்டல் செய்வது, இதுவெல்லாம் நிஃபாக்குல் அக்பர், பெரிய நிஃபாக்காக அறிஞர்கள் நமக்கு சொல்லுவது.